இன்றைக்கி ஒரு டக்குன்னு ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். ஆமாம், சம்மர் வந்துடுது இல்லையா? ஆமாம், கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக ராகி மாவில் ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரம் மாதிரி. ராகிலேயே ராகிலே ராகி அடை. அதுக்கு என்னென்னா என்ன அளவுனா 1/2 கப்பு வெல்லம், 1 கப்பு ராகி, 2 கப்பு ஜலம், அரை 1 2. ஆமாம், தேங்காய். அதேமாதிரி இது வந்து இதேமாதிரி ஒரு ராகி மாவுனா 2 ஜலம், இலை, கொத்தமல்லி, நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன கீரை என்ன வேணால் போட்டுக்கலாம், உப்பு போட்டு சிம்பிளாக பண்ணுறது. மெயினாக எதுக்குன்னா இந்த ஒப்பட்டு ஷீட்டு கிடச்சிது, வாழை இலை கிடைக்காதவா ஒப்பட்டு ஷீட் வச்சு தட்டி பண்ணலாம். போலிலாம் பண்ணுற ஷீட்டு. ஆமாம், அதனால அது காமிக்கலாம்னு நினச்சேன். ஓகே, இது அளவு தெரிஞ்சது இல்லையா? இப்போ ஜலம் கொதிக்க வச்சுட்டு கிண்டிக்கிறேன். ஓகே. ஸோ நான் இந்த 1/2 கப்பு வெல்லத்தை போட்டுட்டு 2 கப்பு ஜலம் விட்டுறேன். அது கொஞ்சம் சூடு வரணும். இந்த நாட்டு சக்கரை கொதிச்சுட்டு இது வடிகட்டின்ட்டேன். தேங்காயிலையும் 2 ஏலக்காய் போட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 2 ஏலக்காயெல்லாம் அந்த தேங்காயும் போட்டோம் இல்லையா? ஆல்ரெடி கொதிச்சு ஜலம் தான் அது. என்ன பண்ண இப்போ இந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு கிண்டிட வேண்டியதான். வந்து அடை மாவு பதம் வரணும். அப்படியே இதாகிடும், கெட்டியாகிடும். அது கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தட்டணும். உடம்புக்கு நல்லது. காரம் பிடிச்சவளுக்கு காரம், ஸ்வீட் பிடிச்சவளுக்கு ஸ்வீட்டு. இது வந்து ரொம்ப திதிப்பாக இருக்காது, பாய் தானே போட்டிருக்கோம். கொஞ்சம் பாய் திதிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்டுக்கு 2 ஒன்றாயிடும். அப்புறம் சுட்ட திதிப்பாக இருக்கும். ஆமாம், இப்படியே இருக்கட்டும், கலக்கிறேன். அப்படியே இங்கே வந்து இந்த கொத்தமல்லியை போட்டுருவேன். கொத்தமல்லி இல்லை முருங்கை இலை, இந்த மாதிரி என்ன வேணால் போட்டுக்கலாம். உப்பு, என்ன ஜீரகம், மிளகு, காரம் என்ன கொண்டு மிளகு பொடி கூட போட்டுக்கலாம். நான் எதுவும் போடல, வேண்டாம், நல்லாயிருக்கும். அது கொத்தமல்லி வாசனையோட நல்லாயிருக்கும். இது ஆயிடுத்து அப்படியே. அது இப்படியே இருக்கட்டும். அப்படியே தட்டி காமிக்கிறேன். இது வந்து லேசாக கொதி வரணும். கொத்தமல்லி போட்டுட்டேன். கொதி வந்ததுக்கப்புறம் இதுவும் அதேமாதிரி இந்த இதை போட்டு ராகிமா போட்டு கலந்து வச்சுட்டு தட்ட வேண்டியதான். இது அவ்வளோதான், 1க்கு 2. இதில் வந்து அவளுக்கு இஷ்டப்பட்டது என்னென்னா போடலாம். புதினா, வெந்தயக்கீரை, இது வேணால் போட்டுக்கலாம். வெங்காயம் வேணால் வெங்காயம், கேரட் வேணால் கேரட்டு சீச்சிட்டு இந்த சம்பர்னால வெள்ளரிக்காய் சீச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் குடிச்சு வெள்ளரிக்காய் 2 கோல், அதுவும் நல்லாயிருக்கும். மாவு போட்டுட்டு இது லேசாக பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா 2 வெள்ளரிக்காய் நெல் போட்டு இந்த ஷீட் இருக்குல்ல, ஒப்பட் ஷீட்டு. ஆக்சுவலாக வாழை இலைன்னு சூப்பராக வரும். ஸோ வாழை இல்லை அப்படின்னா இந்த ஷீட் இப்போ அமேசானில் கிடைக்கிறது. இது வந்து என்ன அட்வான்டேஜ்னா எவ்வளோ மெல்லிசாவும் தட்டலாம், ப்ளஸ் வந்து அடுப்பில் போட்டு எடுக்கிறது ஈஸி. இந்த அக்கி ரொட்டிக்கு, போலிக்கெலாம் சூப்பராக நல்லா இருக்குது. ஒட்டாமல் மெல்லிசாக தட்டலாம். இது இப்போ ரீசெண்டாக போட்டு காமிச்சோம். எப்படியே போட்டுட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சூடு வந்து தானே உறிஞ்சிட்டு வந்துடும். அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ராகி தோசை கொஞ்சம் ராகினால கொஞ்சம் நான் வந்து கனமாக போட்டுருக்கேன். இது அக்கி வைக்கிறதுனால நல்லா மெல்லிசாக அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடலாம். அப்புறம் தொட்டின்ட்டு கொஞ்சம் ஜலம் தொட்டு கொஞ்சம் அப்படியே ஆல்ரெடி வெந்நீரில் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே பாது வெந்திருக்கும். இது போடும்போது இன்னும் நல்லா வெந்துடும். அது ராகின்றதுனால நல்லா வேக வச்சுட்டு சாப்பிட்ணும். இதுக்கு வந்து சட்னி வச்சுட்டு போடணும். தேங்காய் சட்னி வந்து வரமிளகாய் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கணுன்றதுக்காக நாகூர் தேங்காய் சட்னி. 2க்குமே காரம் ஸ்வீட் 2க்குமே நல்லாயிருக்கும். ஓகே. சூப்பர். இன்னொன்று பண்ணவா? அப்புறம் இது வந்து இனிப்படைக்கும் காரடைக்கும் இந்த தேங்காய் சட்னி இல்லையா? சூப்பர்.
ஒரு ஆசம். தேங்க்யூ. திருப்பி இல்லை நிஜம் அந்த காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னிங்க அந்த வரமிளகா கூட வர அங்கே தான் நீ இருக்கிற ரொம்ப அமர்க்கலாம் பார்க்கறதுக்கே சாப்பிடும் போல இருக்கும். தேங்க்யூ வெரி மச் மிஸ். எனக்கு இல்லை நிஜம். தேங்க்யூ.